நம்முடைய உடலின் ஆசனாவினுடைய பெயர் வக்ராசனா. எந்த கால் மடக்கி இருக்குமோ அதே கைய பேக் சைடுவும் நம்ம போட போற ஆசனா புஜங்காசனா. இது நம்மளுடைய முதுகு தண்டை வலிமைப்படுத்துறது. சுகாசனத்துல ஸ்ட்ரைட்டா உட்காந்துக்கலாம். ரெண்டு கைகளையும் ஷண்முகி முத்ரை. நல்ல மூச்சை உள்ளெழுத்து உதட்டை பிரித்து ஒரு தேனி காலை மாலை தினமும் யோகா செய்து வருவோரின் காலை தொட்டு கும்பிட்டு காலன் ஓடி போவானே. உடலினை உறுதி செய்யும் யோக பயிற்சிகளை பத்தி தான் இப்ப நாம பார்க்க போறோம். இப்ப நாம பார்க்க போற இந்த பயிற்சிகள் உங்களுடைய உடலின் தசைகளையும் எலும்புகளையும் நரம்புகளையும் இரத்த நாளங்களையும் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணக்கூடிய பயிற்சிகள். இந்த ஸ்ட்ரெச்சஸ் மூலம் உடலில் இருக்கக்கூடிய திசுக்களுக்கும் செல்களுக்கும் அதிகமான இரத்த ஓட்டமும் காற்றோட்டமும் ஏற்படுது. இந்த பயிற்சிகள் அத்தனையும் உங்களுடைய உடலினை உறுதி செய்வதற்கு மட்டுமல்ல, ஆயுள் விருத்தியையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சிகள். நம்முடைய உடலினை உறுதி செய்யும், ஆயுளை நீட்டிக்கும் அருமையான பயிற்சிக்குள்ள இப்ப நாம போக போறோம். முதல் ஆசனாவா பாத ஹஸ்தாசனா. இது நம்மளுடைய தலைப்பகுதியில் இருக்கக்கூடிய மூளைக்கும் சென்சரி ஆர்கன்ஸ்க்கும் அதிகமான இரத்த ஓட்டத்தை ஏற்படுத்தி ஆரோக்கியமாகவும் வலிமையாகவும் அப்பகுதிகளை வைக்குது. கம் டு ஸ்டார்டிங் போஸ். கை கால்களை உடம்போட சேர்த்துக்கங்க. மூச்சு இழுத்து கைகளை உயர்த்தி காதையும் கையையும் பிரிக்காம மூச்சை விட்டுட்டு குனிஞ்சு முழங்கால்களை மடக்காம எங்க பிடிக்க முடியுமோ பிடிச்சுக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. மூச்சு இழுத்து மேல வந்து மூச்சை விட்டுக்கிட்டே கைகளை கீழே போட்டுக்கலாம். இது போல 3 முறை செய்துக்கணும். இப்ப இந்த ஆசனாவில நாம முன்னால குனிகிறதுனால இப்ப பின்னால் வளைந்து நம்ம உடம்ப வந்து பேலன்ஸ் பண்ண போறோம். காலை கொஞ்சம் அகட்டிக்கலாம். கைகளை இடுப்பின் பின்புறம் வைத்து நல்ல மூச்சு இழுத்துட்டு பின்பக்கம் வளைஞ்சுக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. மூச்சை விட்டுக்கிட்டு முன்னாடி வந்து கைகளை கீழே போட்டு ரிலாக்ஸ் போஸ்க்கு வந்துடலாம். இந்த அர்த்த சக்கராசனாவை ஒரு முறை செய்தாலே போதுமானது. கம் டு ஸ்டார்டிங் போஸ். நம்முடைய காலில் 2 கட்டை விரல்களையும் ஒன்று சேர்த்து பாதத்தை பேக்ல வி ஷேப் வச்சுக்கணும். நல்லா மூச்செழுத்து 2 கையையும் மேல தூக்கி கிராஸா ஸ்ட்ரெச் பண்ணி ரைட் சைட் பெண்ட் பண்ணிக்கலாம். லேட்டரல் ஸ்ட்ரெச். 1 2 3 4 5 6 7 8 9 10. நேரா வந்து ஸ்ட்ரெச் குறையாம ஆப்போசிட் சைட் பெண்ட் பண்ணிக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. நேரா வந்து கைகளை கீழே போட்டு ரிலாக்ஸ் போஸ்க்கு வந்துடலாம். இது போல ஒரு 3 முறைகள் செய்துக்கலாம். இப்ப நம்ம அடுத்ததா செய்ய போறது 3வது ஆசனா சிட்டிங் ஆசனா. இதுல நம்மளுடைய மார்பு பகுதி வயிற்று பகுதியை நல்லா மசாஜ் பண்ணக்கூடியதும் அப்பகுதிகளில் நல்ல அதிகமான இரத்த ஓட்டத்தை ஏற்படுத்தக்கூடியதுமான ஆசனாக்கள். உட்கார்ந்துக்கங்க. கால்களை நீட்டி இந்த பொசிஷன்ல உட்கார்ந்துட்டு ஒரு காலை மட்டும் குத்துக்கால் வச்சு இந்த காலுக்கு இந்த பக்கம் வச்சு கிராஸா குத்துக்கால் வச்சுக்கணும். ஆசனாவினுடைய பெயர் வக்ராசனா. எந்த கால் மடக்கி இருக்குமோ அதே கைய பேக் சைடு ஊனி இந்த கையால அந்த காலை பிடிச்சு வயிற்றோட இறுக்கி பின்பக்கம் திரும்பி நல்லா பார்க்கணும். இது ஒரு ட்விஸ்ட் போஸ். 10 கவுண்ட்ஸ். 1 2 3 4 5 6 7 8 9 10. காலை மாத்திக்கங்க.
1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ரிலாக்ஸ். சிட்டிங் ஆசனால இரண்டாவது ஆசனாவா கோமுகாசனா. ஒரு கால மடக்கி முழங்கால் நமக்கு முன்னால் வர்றது மாதிரி மடக்கிட்டு இன்னொரு கால அந்த முழங்காலின் மேல இன்னொரு முழங்கால் இருக்கிற மாதிரி கால்களை மடக்கிக்கிறோம். எந்த கால் மேல இருக்கோ அந்த கை மேல வச்சு இன்னொரு கையை கீழே கொண்டு போய் பின்பக்கம் பிடிக்க முடிஞ்சா பிடிச்சுக்கலாம், பிடிக்க முடியலன்னா பிடிக்க முடிஞ்ச மாதிரி வச்சுக்கலாம். நல்லா நிமிர்ந்து பார்க்கணும். 10 counts. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இப்ப கால்களையும் கைகளையும் மாத்திக்கலாம். One, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ரிலாக்ஸ். இது போல ஒரு 3 முறைகள் செய்துக்கலாம். இப்ப நம்ம அடுத்ததா குப்புறப்படுத்தி 2 ஆசனங்கள் பார்க்க போறோம். குப்புறப்படுத்துக்கங்க. கைகளை தலைக்கு மேல முன்னாடி தரையில நீட்டி நம்மளுடைய உடலை ஒரு நேர் நிலையில வச்சுக்கிறோம், ஸ்ட்ரைட்டா வச்சுக்கிறோம். இப்ப நம்ம போட போற ஆசனா புஜங்காசனா. இது நம்மளுடைய முதுகுத்தண்டை வலிமைப்படுத்துறது. 2 கால்களையும் சேர்த்துக்கலாம். கைகளை புஜங்காசனா பொசிஷன். செஸ்ட் கிட்ட தரையில கீழே வச்சு மார்போட கழுத்தை மேல தூக்கி தலையை மேல தூக்கி மேல பார்க்கணும். 10 counts. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Down. இது போல ஒரு 3 முறை செய்துக்கணும். அடுத்ததா ஏகபாத சலபாசனா. மறுபடி கைகளை புஜங்காசனா பொசிஷனே வச்சுக்கணும். ஒரு காலை மட்டும் முழங்கால் மடக்காம தூக்கி இன்னொரு காலை அதுக்கு அடியில சப்போர்ட்டா வச்சுக்கணும். இதுல நம்மளுடைய அடி வயிற்று தசைகள் வலிமையாகவும் உறுதியாகவும் மாறுது. தொடைப்பகுதி வலிமையாகுது. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. டவுன். காலை மாத்திக்கங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. டவுன். திரும்பி படுத்து ரிலாக்ஸ் பண்ணிக்கங்க. இது போல இந்த ஏகபாத சலபாசனாவையும் 3 முறைகள் செஞ்சுக்கலாம். ஒவ்வொரு ஆசனாக்கும் நடுவுல கொஞ்சம் பிரீத்தை ரிலாக்ஸ் பண்ணி பண்ணிக்கலாம். இப்ப நம்ம நின்னுட்டு பண்ற ஆசனால தலைக்கு ரத்தம் ஓடுறதையும், உட்கார்ந்து பண்ற ஆசனாக்கள்ல மார்பு வயிற்று பகுதிக்கு மசாஜ் பண்ற ஆசனாக்களையும், குப்புறப்படுத்து பண்ணும்போது தொடைப்பகுதி, அடி வயிற்று பகுதி, முதுகெலும்ப வலிமையாக்கக்கூடியதையும் பார்த்தோம். இப்ப உடல் முழுவதும் தலை முதல் பாதம் வரை அத்தனை உறுப்புகளையும் மசாஜ் பண்ணி ரத்த ஓட்டத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு அருமையான ஆசனா பவன முக்தாசனா. 2 கால்களையும் முழங்கால் வரைக்கும் மடக்கி வயிற்றோட இறுக்கி பிடிச்சு தலையை தூக்கி முழங்கால்ல வச்சுக்கலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ரிலாக்ஸ். சுகாசனத்துல ஸ்ட்ரைட்டா உட்காந்துக்கலாம். 2 கைகளையும் சின்முத்திரை, அதாவது கட்டை விரலையும்
ஆள்காட்டி விரலையும் நுனியை தொட்ட மாதிரி வச்சு நம்மளுடைய தொடைகள்ல வச்சுக்கலாம். கண்களை மூடி ஸ்ட்ரைட்டா ரிலாக்ஸா உட்காந்துக்கலாம். இப்போ நாம மனதினை அமைதிப்படுத்தக்கூடிய சந்திர பேதனா அப்படிங்கிற மூச்சு பயிற்சி பார்க்க போறோம். நம்முடைய வலது கையில நாசிக முத்ரை, அதாவது கட்டை விரலுக்கு அடுத்த 2 விரல்கள் ஆள்காட்டி விரலையும் நடு விரலையும் மடக்கி கைகளை ஒரு கப் ஷேப்ல வச்சுக்கிறோம். வச்சுட்டு வலது கை கட்டை விரல் நுனியால வலது மூக்கை மூடி இடது மூக்கின் வழியா மூச்சை உள்ள இழுத்து இடது மூக்கை மூடி வலது மூக்கின் வழியா மெதுவா மூச்சை வெளியில விடுறோம். இது ஒரு சுற்று. இடது பக்கம் இழுக்கிறோம், வலது பக்கம் விடுறோம். இது போல 3 நிமிடங்கள் செஞ்சுக்கலாம். அடுத்ததா நாம பிரம்மரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹையஸ்ட் பிராக்டிஸ். இந்த உடலினுடைய அனைத்து பாகங்களையும் வைப்ரேட் பண்ணக்கூடியது, நம்மளுடைய மனதை ரொம்ப அமைதிப்படுத்தக்கூடியது. 2 கைகள்லையும் ஷண்முகி முத்திரை எடுத்து இந்த பிரம்மரிய செய்ய போறோம். கைகளினுடைய கட்டை விரல் காதின் நுனியில வச்சு அதை லேசா உள்ள அழுத்தின மாதிரி. அடுத்த விரல் ஆள்காட்டி விரல் மூடிய கண்களின் மேல, நடுவிரல் மூக்கின் மேல, மோதிர விரல் மேல் தாடை, சுண்டு விரல் கீழ்த்தாடை. ஷண்முகி முத்ரை. நல்ல மூச்சை உள்ளிழுத்து உதட்டை பிரித்து ஒரு தேனி போல சவுண்ட், ஹனி பீ சவுண்ட் கொடுக்க போறோம். நல்ல மூச்சு இழுத்து இந்த சவுண்டை கொடுங்க. Relax. Take Sin Mudra. Relax your body. இது போல 3 நிமிடங்கள் அல்லது 9 டைம்ஸ் போட்டுக்கலாம். இந்த முத்திரையில நாம ஒரு யாகம் செய்யும் போது எப்படி நூல் கட்டி கும்பத்திலிருந்து அதிர்வுகளை நம்மளுடைய விக்கிரகங்களுக்கு பாஸ் பண்றோமோ, அது போல நம்மளுடைய சப்தத்தின் மூலம் சென்சரி ஆர்கன்ஸ்க்கு, மூளைக்கு இந்த அதிர்வுகளை நாம பாஸ் பண்றோம். ரொம்ப அருமையான ஒரு பயிற்சி. யோகாசன பயிற்சிகளை செய்யறதுக்கு முன்னாடி சின்ன சின்ன வார்மப்களை பண்ணிட்டு இதை செஞ்சுக்கிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். ஒவ்வொரு ஆசனத்துக்கு நடுவுலையும் ஒரு சின்ன கேப், ஃபியூ செகண்ட்ஸ் விட்டீங்கன்னா அதுவும் நல்லது. அது நம்மளுடைய பிரீத்தையும் உடம்பையும் ரிலாக்ஸ் பண்ணி மறுபடி பொசிஷனுக்கு கொண்டு வந்துடும். ஆசனங்களை ஒரு ட்ரெயினரோ குருவோ இல்லாம நம்ம பண்ணிட்டு இருக்கிறதுனால உங்களுடைய லிமிட் பார்த்து ஜட்ஜ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி செஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஞாபகமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆசன பயிற்சிகளை தொடர்ச்சியா செஞ்சு உங்களுக்கு ஏற்பட்ட பெனிஃபிட்ஸை கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.